வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையில் 32,000 பேருக்கு வேலை. ரயில்வே துறையில் லெவல் 1 நிலையிலான 32,000 குரூப் டி பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் ஜனவரி 23 முதல் விண்ணப்பிக்கலாம். பிப்ரவரி 22ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. வயது வரம்பு 18 முதல் 36 வரை. வேலை டிராக் மெயின்டெய்னர், பாயிண்ட்ஸ்மேன் உள்ளிட்ட பணிகள். ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கூடுதல் விவரங்களை பெறலாம். இன்றைய விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 369 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி 114, ஜெய்ஸ்வால் 82, வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்கள் எடுத்தனர். மெல்போர்னில் ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸை துவங்கி 63க்கு 2 விக்கெட்டுகள் ரன்களுடன் விளையாடி வருகின்றது. தென்கொரியா விமான விபத்து, 179 பேர் உயிரிழப்பு. தென்கொரியாவில் 175 பயணிகள், 6 விமான பணியாளர்களுடன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் 179 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 பேர் மட்டும் உயிர் பிழைத்துள்ளனர். பாங்காங்கில் இருந்து தென்கொரியா சென்ற விமானம் முவான் விமான நிலையத்தில் தரை இறங்கும் போது விபத்துக்குள்ளானது.